இருள் சேரிரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனின் உண்மையான புகழை விரும்பி அவரிடம் அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையால் ஏற்படும் நல்வினை தீவினை இல்லை. வணக்கம் நண்பா. எளிய முறை வகுத்தல் கணிதத்தின் தொடர்ச்சியை இவ்வொளிபரப்பில் நாம் பார்ப்போம். இது பாகம் 2. நண்பா, எளிய முறை வகுத்தல் முறையின் முதல் பாகத்தை பார்த்துவிட்டு தொடரவும். சரி, வாருங்கள், நாம் இவ்வொளிப்பதிவுக்கு செல்வோம். 1896 என்ற எண்ணை 78ஆல் வகுப்பதை பார்ப்போம். வகுபடி எண் 1896ஐ எழுதிக் கொள்வோம். பின்பு வகுக்கும் எண் 78ஐ 78 கூட்டல் 2 என்பது, அதாவது 8 கூட்டல் 2 என்று பிரிக்க வேண்டும். பின்பு 8ஐ வகுக்கும் எண் இடத்தில் எழுத வேண்டும். கூட்டல் 2ஐ மேலே ஒரு ஓரத்தில் எழுத வேண்டும். 1896ஐ 6க்கு முன் ஒரு கோடு வரைந்து ஒன்றின் இலக்கணமான 6ஐ பிரிக்க வேண்டும். இப்போது வகுத்தல் கணக்கை ஆரம்பிக்கலாம். 18ஐ 8ஆல் வகுத்தால் 7 16. ஈவு 2, மீதி 2. 9ஐ இறக்கிக் கொள்வோம். 29. இப்போது ஈவு 2உடன் கூட்டல் 2ஐ பெருக்க வேண்டும். கூட்டல் 4. இதை 29உடன் கூட்ட வேண்டும். 33. 33ஐ 8ஆல் வகுக்க வேண்டும். 4 32. ஈவு 4, மீதி 1. 6ஐ இறக்கிக் கொள்வோம். 16. ஈவு 4உடன் 2ஐ பெருக்கினால் விடை 8. 16உடன் 8ஐ கூட்டுவோம். 24. இப்போது நமக்கு 24/78 என்று கிடைக்கும். ஆகையால் 1896ஐ 78ஆல் வகுத்தால் நமக்கு 24. 24இன் கீழ் 78. மேலும் நமக்கு புள்ளியை அடுத்து 3 ஸ்தானம் வரை விடை என்ன என்று கேட்டு இருந்தால் நாம் கணிதத்தை தொடர வேண்டும். அதன்படி பார்ப்போம். இப்போது ஈவில் உள்ள 24ஐ தொடர்ந்து புள்ளி வைக்க வேண்டும். பின்பு கீழே உள்ள 24ஐ 8ஆல் வகுத்தால் நமக்கு 3 24. ஈவு 3, மீதி 0. மேலே 0 இருப்பதாக எடுத்துக்கொள்வோம். ஆகையால் 0ஐ இறக்கினால் விடை 0. இப்போது 3 மற்றும் 2ஐ பெருக்கினால் விடை 6. 6ஐ 8ஆல் வகுக்க இயலாது. ஆகவே ஈவில் 0 சேர்த்துக் கொள்ள வேண்டும். இப்போது 0ஐ இறக்க வேண்டும். இறக்கினால் 60. 60ஐ 8ஆல் வகுக்க வேண்டும். 7 56. ஈவு 7, மீதி 4. இப்போது 1896ஐ 78ஆல் வகுத்தால் விடை 24.307. 8845ஐ 29ஆல் வகுப்பதை பார்ப்போம். வகுபடி எண் என்ற இடத்தில் 8845ஐ எழுதிக் கொள்வோம். வகுக்கும் எண்ணான 29ஐ நாம் மாற்ற வேண்டும். 29 கூட்டல் 1 30.
ஆகவே நாம் 3 கூட்டல் 1 என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். 3 வகுக்கும் எண் இடத்தில் எழுத வேண்டும். கூட்டல் 1 மேலே ஒரு ஓரத்தில் எழுத வேண்டும். 8845 5க்கு முன் ஒரு கோடு வரைய வேண்டும். இப்போது வகுத்தல் கணக்கை ஆரம்பிக்கலாம். முதலில் 8 ஐ 3 ஆல் வகுக்க வேண்டும். ஈர்மோன் 6, ஈவு 2, மீதி 2. 8 ஐ இறக்கினால் 28 ஆக மாறும். இப்போது ஈவு 2 உடன் 1 ஐ பெருக்கினால் 2. 28 உடன் 2 ஐ கூட்ட வேண்டும். 30. 30 ஐ 3 ஆல் வகுத்தால் 30. ஈவு 10, மீதி 0. இப்போது நாம் 10 1 ஐ ஈவில் உள்ள 2ற்கு மேலேயும் 10 0 ஐ 2ற்கு அருகில் எழுத வேண்டும். 2 கூட்டல் 1 3 ஆக மாறும். ஆக மொத்தம் ஈவில் தற்சமயம் 30 ஆக மாறும். இப்பொழுது 4 ஐ இறக்க வேண்டும். 0 4 ஆக மாறும். இப்பொழுது ஈவில் உள்ள 10 ஐ நாம் 1 உடன் பெருக்க வேண்டும். 10. இதை 4 உடன் கூட்ட வேண்டும். 14. 14 ஐ 3 ஆல் வகுக்க வேண்டும். 12. ஈவு 4, மீதி 2. 5 ஐ இறக்க வேண்டும். 25 ஆக மாறும். 4 உடன் 1 ஐ பெருக்க வேண்டும். 4. 25 உடன் 4 ஐ கூட்டினால் விடை 29. 29 வகுத்தல் 29 என்று மாறும். இப்போது 29 வகுத்தல் 29 1. ஆகையால் 304 உடன் 1 ஐ கூட்ட வேண்டும். விடை 305. 8845 ஐ 29 ஆல் வகுத்தால் நமக்கு 305 என்று விடை கிடைக்கும். 23552 என்ற எண்ணை 64 ஆல் வகுப்பதை பார்ப்போம். வகுபடு எண் 23552 ஐ எழுதி கொள்ள வேண்டும். வகுக்கும் எண் 64 ஐ 60 கழித்தல் 4 6 கழித்தல் 4 என மாற்றிக்கொள்ள வேண்டும். பின்பு எண் 6 ஐ வகுக்கும் எண் பகுதியில் எழுதி கொள்ள வேண்டும். -4 ஐ ஒரு ஓரமாக எழுதி கொள்ள வேண்டும். பின்பு 23552 இன் ஒன்றின் இலக்கணமான 2 இன் முன்பு கோடு வரைய வேண்டும். வகுத்தல் கணக்கு ஆரம்பமாகிறது. 23 ஐ 6 ஆல் வகுத்தால் 3 18. ஈவு 3, மீதி 5. 5 ஐ இறக்க வேண்டும். 55. 3 உடன் -4 ஐ பெருக்கினால் விடை -12. 55 இலிருந்து 12 ஐ கழிக்க வேண்டும். விடை 43. 43 ஐ 6 ஆல் வகுத்தால் 7 42. ஈவு 7, மீதி 1. 5 ஐ இறக்க வேண்டும். 15. 7 உடன் -4 ஐ பெருக்க வேண்டும். 7 -28. 15 உடன் 28 ஐ கழிக்க வேண்டும். விடை -13. குறிப்பு: நாம் கணிதத்தில்
-13 போன்ற கற்பனை எண்களை செய்ய இயலாது. ஆகையால் ஈவு 7லிருந்து 1ஐ கடன் வாங்க வேண்டும். ஈவு 6ஆக மாறும். இப்போது 1உடன் வகுக்கும் எண்ணான 6ஐ பெருக்க வேண்டும். இங்கு வகுக்கும் எண் 60 ஆகும். நாம் சுருக்கி 6 என்று எழுதியுள்ளோம். ஆகையால் 1 பெருக்கல் 60ஆக மாறும். இந்த 60ஐ 15உடன் கூட்ட வேண்டும். கூட்டினால் 60 கூட்டல் 15 75. இப்போது ஈவில் உள்ள 6உடன் -4ஐ பெருக்க வேண்டும். விடை -24. 75உடன் 25ஐ கழிக்க வேண்டும். 51. 51ஐ 6ஆல் வகுத்தால் 8 48. ஈவு 8, மீதி 3. 2ஐ இறக்க வேண்டும். 32. ஈவில் உள்ள 8உடன் -4ஐ பெருக்கினால் விடை -32. இதை நாம் 32உடன் கழிக்க வேண்டும். விடை 0. ஆகையால் 23,552ஐ 64ஆல் வகுத்தால் விடை 368.